வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அமெரிக்க சீன வர்த்தக போர். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பிறகு மிகப்பெரிய அளவிலான ஒரு வர்த்தக போர் எல்லா நாட்டினோடமே கொண்டு போயிட்டுருக்காப்புல. இதில் மிக முக்கியமான ஒரு வர்த்தக போர் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீனாவோட. அதாவது நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து சீன பொருட்களுக்கு எதிராக 100% வரியை விதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காப்புல. இந்த தகவலினுடைய முழு வீடியோவை நம்ம அந்த இதில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு இடையே வர்த்தக நெருக்கடி மீண்டும் தீவிரமடைஞ்சிருக்கு. சீனா தனது ரேர் எர்த் மினரல்ஸை அதாவது அமெரிக்காவுக்கோ ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணுவதற்கான மிகப்பெரிய கட்டுப்பாடுகளை உருவாக்கியிருக்காங்க. இதனால அதாவது ட்ரம்பினுடைய இந்த 100% வரி விதிப்புக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட செமிகண்டக்டர், ரேடார், மிசைல்ஸு, எலக்ட்ரிக் வாகனங்கள் இது எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்த போகுது. இதனால் அமெரிக்காவினுடைய இராணுவமே முடங்கக்கூடிய அளவிலான ஒரு மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை சீனா எடுத்திருக்குன்னு சொல்லலாம். அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அடினுங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஒரு காலத்தில் அமெரிக்காவினுடைய அந்த ஏகாதிபத்திய நடவடிக்கைகள் எதிர்ப்பதற்கு நாடுகள் இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி இந்தியா கூட அமெரிக்காவினுடைய இந்த 50% வரி நடவடிக்கைகளை கண்டுக்காமல் இருக்காங்க. சீனா சொல்லவே வேண்டாம், உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பு. அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடு, மிகப்பெரிய ஒரு பொருளாதார நாடு. இன்றைக்கி ட்ரம்பினுடைய பாட்சா சீனா கிட்ட பழிக்கலை. சீனா எல்லாத்துக்குமே தயாராகிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். சரி, அமெரிக்காவினுடைய நிதி செயலாளர் ஸ்காட் பெசன்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சீன அதிகாரி ஒருவர் இது மாதிரி நாங்கள் சைனாவில் காஸ் குளோபல் ஷோஸ் இஃப் போர்ட் ஷிப்பிங் பீஸ் கோ த்ரூ அப்படின்ட்டு. அதாவது என்ன ரீசன்னா, சமீபத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சீனாவில் இருந்து வரக்கூடிய கப்பல்களுக்கு வரி அதிகமாக விதிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கைகளை அவர் சொல்லியிருந்தாப்புல. அதுக்கு தற்சமயத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை இப்போ எடுத்திருக்காப்புல. இந்த நடவடிக்கையின் காரணமாக சீனாவினுடைய கப்பல்களுக்கு அமெரிக்கா 100% வரி இல்லை சிறப்பு டேரிஃபை விதித்தா அதற்கு சீனாவும் வரியை விதிப்பதற்கு தயாராகிட்டாங்க. இதன் காரணமாக மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கு. இது உலக அளவிலேயே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா சீனாவுக்கு எதிராக எந்த வர்த்தக நடவடிக்கை எடுத்தாலும் அது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இதற்கடுத்து அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சீனாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஐரோப்பிய நாடுகளும் இந்தியாவும் இதில் கலந்துக்கணும். அது மாதிரி நடந்தால் மட்டுமே நாங்கள் இதை சீனாவை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை சொல்லியிருக்காப்புல. இது ஒரு தகவல் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, ட்ரம்ப் அவர்கள் ஒரு பொய்யை திருப்பி சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யாகிட்டேருந்து வாங்குகிற இந்த ஆயிலை நாங்கள் நிப்பாட்டுறதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் முழுவதுமாகவே நாங்கள் ரஷ்யா ஆயிலை நிப்பாட்ட போகிறோம் அப்படிங்கிற உறுதியை மோடி அவர்கள் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இதற்கு இடையில் அதாவது எதிர்க்கட்சி தலைவர் மோடி அவர்கள் ட்ரம்புக்கிட்ட அடிப்பணிச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோசமான ஒரு ட்விஸ்ட் போட்டிருந்தாப்புல. இதற்கு வெளியுறவுத்துறை செயலாளர் ஜெய்ஸ்வால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியா 1.4 பில்லியன் மக்கள் தொகை கொண்ட நாடு. அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதற்கான நடவடிக்கைகள் தான் இந்திய அரசாங்கம் எடுக்கும். யாருடைய நிர்பந்தத்துக்கும் நாங்கள் அடிபணிய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்பினுடைய குற்ற பொய் அப்படிங்கிறதுக்காக சூசகமான ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க மக்களே. இதுபோல் திரு ட்ரம்பினுடைய சமீபத்திய நடவடிக்கைகள் உலக பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. இதனுடைய பெரிய பாதிப்பு மற்ற நாடுகளை விட அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்க போகுது. அதுதான் உண்மை. நாம் இனி போக போக தான் இதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். கூடிய விரைவில் இதுக்கான இம்பேக்ட் இன்னும் ஒரு 6 மாதத்தில் தெரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ட்ரம்பினுடைய இந்த இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு அப்புறம்
நாம் வந்து ரஷ்யாக்கிட்ட வாங்கக்கூடிய ஆவிலின் அளவை வந்து உயர்த்தியிருக்கோம். முதல்ல வாங்கிட்டு இருந்த அளவை விட 25% கூடுதலான ஆயிலை வந்து இப்போ இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரஷ்யா கூட ஆயுத உற்பத்தி, ரஷ்யா கூட SU-57 ஃபைட்டர் ஜெட் உற்பத்தி, இது போன்ற முக்கியமான நடவடிக்கைகளில் இந்தியா இறங்கியிருக்காங்க. மேலதிக தகவலுடன் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.